சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 4:28 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி அடைகிறார்கள். கிரகம் என்பது கடவுள் அல்ல, அது இறைவனின் படைப்புகள். ராகு கேது பெயர்ச்சியினால் என்ன நடக்கப் போகிறதோ என்று பயப்படாமல் இறைவனின் திருப்பாதங்களை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். நம்மை நிழல் போல் பின்தொடரும் இந்த ராகு கேது நம்முடன் வந்து நேரத்திற்கு ஏற்றாற்போல் பலனை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை மட்டுமே அறுவடை செய்யும் காலம் இது. நன்மையை விதைத்தால் நன்மை கிட்டும், தீமையை விதைத்தால் தீமை கிட்டும். கஷ்டங்கள் நம்மை சுற்றி சுற்றி அடிப்பதற்கு காரணமும் இதுதான். சர்ப்பத்தோடு காட்சி கொடுக்கும் கடவுளை நாடிச் சென்று வழிபட வேண்டிய காலம் இது. ஓம் ராகுவே நமக, ஓம் கேதுவே நமக என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். நாகத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நிழல் கிரகங்கள் மற்ற கிரகங்களைப் போல் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி சென்றாலும் நமக்கு வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான வழியை காட்டும். சுமார் 1.5 ஆண்டு காலம் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். கடகத்திற்கு அஷ்டமத்து ராகு, கும்பத்திற்கு ஜென்ம ராகு, மகரத்திற்கு அஷ்டமத்து கேது, சிம்மத்திற்கு ஜென்ம கேது என்பதால் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 11/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் போன்ற ராசிகளை பார்க்கும். 8/10/2025 அன்று கடகத்திற்கு செல்லும் குரு உச்சம் பெற்று விருச்சிகம், மகரம், மீனம் ராசிகளை பார்க்க போகிறார். தொட்டதெல்லாம் துலங்க குருவின் பார்வை ஒன்று போதுமே. 6/3/2026 அன்று சனி பெயர்ச்சியாகி மீனத்திற்கு செல்கிறார். அதனால் மேஷத்திற்கு 7.5 சனியும், சிம்மத்திற்கு அஷ்டமத்து சனியும் தொடங்குகிறது. விருச்சிகத்திற்கு அர்த்தாஷ்டம சனியும், கடகத்திற்கு அஷ்டமத்து சனியும் விலகும். இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் 12 ராசிகளுக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். மேஷராசி, வியாபாரத்தில் முன்னேற்றம் கிட்டும், லாபம் கூடுதல் கிட்டும். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு செல்வீர்கள். வாழ்க்கை முற்றிலும் முன்னேற்ற பாதையில் மட்டுமே நகரும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சொத்து, வீடு வாங்க யோகம் இருக்கிறது. உடற்பயிற்சி முக்கியம். வீட்டில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். திறமையை வெளிப்படுத்தி புகழ் கிட்டும் காலம் இது. நாகநாதரை தரிசித்து நன்மைகளை பெறுங்கள். ரிஷபராசி, தன்னை அழகுபடுத்தி ஆடம்பர ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எப்போதும் உங்கள் மனதில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதம் வரக்கூடும். சொத்துக்களில் பிரச்சனைகள் வரக்கூடும். பேச்சினால் பிரச்சனை வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். சிந்தித்து நிதானமாக செயல்படுங்கள். பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும் காலம் இது. நீங்கள் எதிர்பார்க்காத நபர்களின் உதவி கிட்டும். திருமணத்தில் தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. படிப்பில் மந்த நிலை வரும். டென்ஷன் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கவனம் தேவை. துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலைப்பழு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. பெருமாள் வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும். மிதுன ராசி, வெகுளி போல் இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருந்து எளிதில் வெற்றியடையும் உங்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகும் வாய்ப்பு இருக்கிறது. பணவரவு நன்றாக இருக்கும். வேலையில் ராஜ மரியாதை கிட்டும். தடைகளை தாண்டி வெற்றி கிட்டும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணுவார்கள். முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறது. பெரிய நபர்களின் ஆதரவு கிட்டும். உங்களை தேடி முதலீடு செய்ய வருவார்கள். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத அலைச்சல் இருக்கும். வாக்குறுதிகளை காப்பாற்றும் சூழலும் ஏற்படும். ஆடம்பர செலவு வேண்டாம். பொறாமையினால் நிறைய வாய்ப்புகள் உங்களை விட்டு சென்றுவிடும். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். கடினமான காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் பலனை கொண்டு வரும். நன்றி. கடகராசி, அஷ்டம சனியிலிருந்து விடுபடப் போகும் காலம் இது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கும். புத்திர வழியில் மகிழ்ச்சி கிட்டும். நண்பர்களின் உதவி கிட்டும். அரசு வேலை கிட்ட பிராப்தம் இருக்கிறது. வீடு வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது. பணவரவு அதிகரிக்கும். நரசிம்மர் வழிபாடு நன்மையை கொண்டு வரும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும். திறமைக்கேற்ற பாராட்டு கிட்டும்.
நினைத்தது நிறைவேறும். திருமணம் நடக்கப் போகிறது. வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழப்பம் நீங்கும் காலம் இது. மன வருத்தம் நீங்கும். அம்மன் கோவிலுக்கு சென்று வர கூடுதல் பலன் கிட்டும். சிம்மம், சாதனையை எட்டிப்பிடித்தே தீருவேன் என்ற மனதை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியத்தில் சிறு சிறு அவலங்கள் வந்து எட்டி பார்த்தாலும் அன்றாட பணிகளை முறையாக செய்து விடுவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து விடுங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. சுபகாரியங்கள் சிறிது தாமதமடைய வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் பிரச்சனையில் தலையிடாதீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிட்டும். கையெழுத்திடும் இடங்களில் கவனம் தேவை. நிதானமாக பேசுங்கள். எடுக்கும் காரியங்களில் போராடி வெற்றியடையும் காலம் இது. பல தடைகளை தாண்டித்தான் வெற்றியை ருசிக்க முடியும். கிட்டும் வாய்ப்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள். திறமைகளை முறையாக பயன்படுத்துங்கள். தீய நண்பர்களால் பிரச்சனை வரலாம். தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. சிவ வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும். கன்னிராசி, எடுத்த முயற்சியில் வெற்றி கிட்டும். நெருக்கடிகள் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிட்டும். எதையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். துணையுடன் கருத்து வேறுபாடு வந்து மறையும். எதிர்ப்பு விலகும். முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். திருமணத்தடை விலகும். தேவையற்ற பிரச்சனையில் தலையிடாதீர்கள். தொழில் சுமாராகவே இருக்கும். பணியில் பழு அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் கவனம் தேவை. வீண் விவாதங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தத்தில் கவனம் தேவை. ஊதிய உயர்வு தடைபடும். பிறர் விஷயத்தில் தலையிடாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். கலைஞர்களுக்கு மக்களின் ஆதரவு கிட்டும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவினால் மன நிம்மதியும் குறையும். பணவரவு அதிகரிக்கும். அனுபவம் உங்களுக்கு ஆசானாக மாறும் காலம் இது. காரிய தடை நீங்கும். சாஸ்தா வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும். தேர்வுகளில் முதலிடம் பிடிப்பீர்கள். உங்கள் எதிரிகள் ஒடுங்கி போய்விடுவார்கள். திருமணத்தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிட்டும். கருப்பையில் சிறு சிறு தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பொறுமையாக இருந்தால் வெற்றி நிச்சயம். மனக்கவலை அதிகரிக்கும். உங்கள் தன்னம்பிக்கை கூட கை கொடுக்காமல் போகும். கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். விழிப்புணர்வு அவசியம். யாரை நம்பியும் தொழிலில் இறங்காதீர்கள். பழைய பங்குதாரர்களை விட்டுவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, ராஜயோகம் வரும் ஆண்டு இது. பிரம்மாண்ட வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை பெரிய அளவில் மாறப்போகிறது. காதல் திருமணத்தில் போய் முடியும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் கொட்டும் ஆண்டு. தொழிலில் ஜாக்பாட் அடிக்கும் ஆண்டு. குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். தொழிலில் லாபம் பல மடங்கு கிட்டப் போகிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும். அதிசயங்கள் நடக்கும் ஆண்டு இது. கால் முட்டியில் கால்சியம் குறைவால் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. முருகன் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். அழகும் அறிவும் நிறைந்திருக்கும் உங்களுக்கு வீடு வாகனம் என்று சுகவாழ்வு துளிர்விடப் போகிறது. வெற்றி மேல் வெற்றி கொட்டப் போகிறது. பேச்சில் நிதானம் தேவை. பணவரவு தாராளமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். உங்கள் புகழ் உயரப் போகிறது. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. புத்திர வழியில் மகிழ்ச்சி வந்து சேரப்போகிறது. பஞ்சமே இருக்காது. பாராட்டுக்களை தட்டி தூக்கி விடுவீர்கள். பணிகளை கவனமாக செய்யுங்கள். கவனம் ஒன்றே வெற்றியை கொண்டு வரும். லட்சுமி பூஜை செய்யுங்கள். விருச்சிக ராசி, செய்ய வேண்டும் என முடிவெடுத்து விட்டால் செய்துவிடும் திறமை படைத்த உங்களுக்கு உயர்வுகள் கிட்டும் ஆண்டு இது. யாரும் செய்யாத விஷயத்தை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கும். உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வீண் செலவு அதிகரிக்கும். பணத்தை கையில் வைக்கும் பலம் இருக்கிறது. எல்லா துறைகளில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான காலகட்டம். பிறரை நம்பி வாக்கு கொடுத்தால் தோல்வி வந்துவிடும். உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுங்கள். மற்றவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் சக்தி படைத்தவர்கள் நீங்கள். வேலையில் பல சவால்கள் வந்து போகும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. கவனம் தேவை. நெருக்கடிகள் அதிகரிக்கும். நிதானம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். ஆடம்பர செலவை குறைத்து விடுங்கள். தேவையற்ற நட்பு வேண்டாம். சமூக மரியாதை அதிகரிக்கும் ஆண்டு இது. கடன் பிரச்சனை தீரும். பிறரின் ஆதரவு கிட்டும். அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட கூடுதல் பலன் கிட்டும். தனுசு ராசி, தெய்வ பக்தியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கும் பலம் இருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். தொழிலில் லாபம் கிட்டும். தடைபட்ட விஷயம் நடக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். கொடுத்த கடன் திரும்ப வரும். வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். அடிக்கடி பயணம் இருக்கும். பொறாமை குறையும். வேலைப்பழு குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எடுக்கும் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பகை விலகி பிரச்சனை முடிவுக்கு வரும். குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். வேறு துறைக்கு மாறும் யோகம் இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் வேண்டும்.
வேண்டும். அதனால் ராகவேந்திர வழிபாடு நன்மையை கொண்டு வரும். உங்களை ஏளனமாக பேசினாலும் எரிச்சல் அடையாதீர்கள். நின்று போன வேலையை நீங்கள் பேசி முடிக்கும் காலம் இது. வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். பெரிய பதவிகள் கிட்டும். பிரச்சனைகளை வேரோடு அழித்து விடுவீர்கள். இதுவரை திட்டியவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். உறவுகளுடன் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. தியானம் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரும். மகர ராசி. போராடி ஜெயிக்கும் திறன் கொண்ட உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். சுபகாரிய தடை வந்து போகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பேச்சில் நிதானம் இருந்தால் முன்னேற்றம் நிச்சயம் கிட்டும். சிந்தித்து செயல்படுங்கள். ஆடம்பர செலவை குறைத்து விடுங்கள். கடன் கொடுக்காதீர்கள். போட்டி பொறாமை அதிகரிக்கும். பணிப்பழு இருந்தாலும் நல்லவர்களின் உதவியும் கிட்டும். மேடை பேச்சில் கவனமாக இருங்கள். பணவரவில் நெருக்கடி ஏற்படும். தேவையற்ற பயணம் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹனுமான் வழிபாடு கூடுதல் நலனை கொடுக்கும். கும்பராசி. மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் காலம் இது. தடைகள் விலகி வெற்றி கைவசமாகிவிடும். நீங்கள் நினைத்து பார்க்காத விஷயங்கள் கூட நடக்கும். அங்கீகாரம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீடு, சொத்து, வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய நபர்களின் தொடர்பு கிட்டும். கிடைக்கும் வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை தேவை. கோபத்தை குறைத்து நிதானித்தால் வெற்றி உங்கள் கைவசமாகிவிடும். மீனராசி. எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் உங்களுக்கு வீண் வம்புகள் முடிவுக்கு வரும் ஆண்டு இது. பொருளாதார நிலை உயரும். அத்தனை தேவைகளும் சந்திக்கப்படும். சொத்து வாங்கும் யோகம் இருக்கிறது. எதிரிகளை எதிர்த்து வெற்றி காண்பீர்கள். ஜீரணத்தில் கவனம் தேவை. பேச்சில் நிதானம். விட்டுக் கொடுத்து செல்வது அவசியம். உறவுகள் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். குடும்ப விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம். பல தடைகள் வந்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். தொழில் சுமாராகத்தான் இருக்கும். புதிய தொழில் செய்யும் போது கவனம் தேவை. கையெழுத்திடும் இடங்களில் கவனம். உடன் இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது. தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றி உங்கள் கைவசமாகிவிடும். வாய்ப்புகள் நழுவிச் சென்றாலும் நிதானமாக இருங்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வீண் பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள். டென்ஷன் மனக்குழப்பம் வேண்டாம். ஆன்மீகம் உங்களுக்கு கை கொடுக்கும் காலம் இது. திட்டமிட்டு செயல்படுங்கள். சில்லறை சண்டைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். படிப்பில் கவனம் செலுத்துங்கள். பைரவர் வழிபாடு நன்மை கொடுக்கும்.